சில பேர் இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களான்னு நான் இந்த மேக்கப் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. இவங்க தான் நம்மளுடைய கியூட்டஸ்ட் கிளையண்ட் உஷா. இவங்களுடைய பேபி ஷவர் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க வந்து இன்ஸ்டா பார்த்து தான் புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு எனக்கு எது நல்லா இருக்குமோ பார்த்து பண்ணிருங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஆ அவங்களுக்கு நல்லா பேஸ்லாம் செட் பண்ணிட்டு, அவங்களோட சாரீக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஐ ஷேடோ எல்லாமே பண்ணியிருந்தேன். சாரீக்கு மேட்ச் பண்ற மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாமே பண்ணியிருந்தேன். இப்ப நான் சொல்லப் போற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சில்லியாவும், இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா நீ வீடியோல வந்து பேசுறன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம். அது என்னன்னா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு வொர்க் போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்துட்டு தண்ணி குடிக்கியாம்மா? சாப்பிட்டியாம்மா? காஃபி குடிக்கியாம்மான்னு கேட்கறதுக்கு கூட அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லி தப்பில்ல. அவங்களுக்கு அங்க நெறைய வேல இருக்கும். ஆனா இந்த வீட்ல அவங்க அத்தை வந்துட்டு சாப்பிடுமா, சாப்பிடுமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சாப்பிடவே இல்ல. அப்ப நீ சொன்ன சொல்ல கேட்க மாட்டேம்மா, இரு நானே உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஊட்டி விட்டாங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபங்ஷன் வீடுனா அங்க எவ்வளோ வேலை இருக்கும்னு. அது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து உட்காந்து எனக்கு 3 தோசை உட்காந்து ஊட்டி விட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எத்தன பேருக்கு இந்த மனசு வரும்னு சொல்லுங்க. "நீ என் பொண்ணு மாரிம்மா, இதுல என்னம்மா இருக்கு?" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காஃபி குடுக்குறதா இருக்கட்டும், தலையில வச்சுக்க பூ குடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாரி என்ன பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இத நான் அந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓவரால் மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உஷாக்கும் சரி, அவங்களோட ஃபேமிலில எல்லாருக்கும் சரி மேக்கப் வந்து ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. "அக்கா இது ஃபர்ஸ்ட்டே எனக்கு தெரியாதுக்கா நீங்க பண்றது. இல்லன்னா உங்ககிட்டயே நான் கல்யாணத்துக்கும் மேக்கப் குடுத்துருப்பேன்னு" சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபேஸ்லயே தெரியும் அவங்களுக்கு இந்த மேக்கப் எவ்வளோ புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனி கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேர்ல வந்துட்டு ரொம்பவே அவங்களோட ஸ்கின் டோன்ல அப்படியே இருந்தது மேக்கப். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெறைய பிரைடல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.